கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமெனப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவராய் சாவாமை உடையவர் அப்பா, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிற நல்ல தேவன் ஆண்டவரே. ஆமேனேசப்பா. ஒருவராய் வானத்தை விரித்தவர் அப்பா, உமக்கு நன்றி. அகிலத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உடைய வார்த்தையினால் உருவாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. இம்மட்டும் எங்களை நீ நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 20வது வசனம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லாசரு ஐஸ்வர்யவான் என்ற சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு இந்த கதையின் மூலமாக, அதாவது இந்த உண்மை சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தரித்திரனுக்கு பேர் ஒன்று இருக்கும், ஆனால் கர்த்தர் அந்த ஐஸ்வர்யவனுடைய பெயரை கூட சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த தரித்திரனான லாசருவை அவனுடைய பெயரை கூப்பிட்டு சொல்லுகிறார். லாசரு என்று அவனுடைய பெயரை, அந்த தரித்திரனுடைய பெயரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை நோக்கி பார்க்கிறார். யாரு எளிமையில் இருக்கிறார்களோ, தரித்திரத்தில் இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, சிறுமையில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவர் ஒருவரே அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த உண்மை சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பு பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் வாழும்போது நிறைய செல்வந்தனாய் இருந்தான். அவன் வீட்டின் அருகிலே தான் அந்த லாசரு இருந்தான், தரித்திரன். அந்த ஐஸ்வர்யவான் மனது வைத்திருந்தால் அந்த லாசருக்கு பண உதவியோ இல்லை ஏதோ ஒரு உதவியை செய்து அவனுக்கு அந்த தரித்திரத்தை போக்கி இருக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சுயநலமாய் வாழ்ந்து விட்டதின் காரணமாக மரணத்துக்கு பின்பு அவன் சென்ற பாதையை நமக்கு தெரியும். அன்பு பிள்ளைகளே, லாசரு சிறுமைப்பட்டு இருந்தாலும் அவன் மரணத்துக்கு அப்புறம் அவனுடைய வாழ்வு நித்திய ஜீவனாய் இருந்தது என்பதை வேதத்தில் கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகபடியினாலே இந்த உலகத்தில் நாம் ஜீவித்திருக்கிற நாட்களிலே நம்மால் முடிந்த, நமக்கு போக மீதி இருக்கிறதை நம்மால் இயன்றளவு யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ, தரித்திரத்தில் சிறுமையில் இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது அது எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் பார்த்து கொள்ளும். அன்பு பிள்ளைகளே,
இந்த நாட்களிலும் அந்த லாசருவை எப்படி பேர் சொல்லி அழைத்தார் என்றால், அந்த லாசரு மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவன் தரித்திரத்தில், அவன் வியாதியில், அவன் சிறுமையில் இருப்பதை கர்த்தர் பார்த்தபடியினாலே அவன் மரணத்திற்கு பின்பாக நித்திய ஜீவனை அவன் அடைந்தான். அன்பு பிள்ளைகளே, ஐசுரியவான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவு பொண்ணு பொருள் விலையேறப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தாலும் அவன் சுயநலமாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் மரணத்திற்கு பின்பாக பாதாளத்துக்கு சென்றதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆகபடியினாலே பேர் சொல்லி அழைக்கிற அந்த தெய்வம் சிறுமையும் எளிமையுமான நம்மளை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்களா? இல்லை ஐஸ்வர்யவான் என்று யாரோ ஒருவரை சொல்வதைப் போல உங்களை அழைக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்களா? அன்பு பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. லாசருவை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். அவனை பேர் சொல்லி சொல்லுகிறார். இந்த வேத பகுதியிலே அவனுடைய பெயர் லாசரு என்று. ஐசனுடைய பெயர் சொல்லப்படவே இல்லை. அவனுடைய பெயரை சொல்வதற்கூட வேதத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட லிஸ்டில், பேர் சொல்லப்படாத லிஸ்டில் நம்முடைய பேர் வராதபடி நம்மளால் இயன்ற உதவிகளை சிறுமையானவர்களுக்கும் உதவி இல்லாமல் தவிப்பவர்களுக்கும் நாம் உதவிகளை செய்து கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைப்பவராய் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக நித்தியத்திற்குள் நாம் கொண்டு சேர்க்கப்படும்படியாக அந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நம்மளால் முயன்ற அளவு சுயநலமாய் இருந்து விடாமல் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ உங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க அவங்களுக்கு வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சிறுமைப்பட்டவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அதை எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.